என்கின்ற வார்த்தை வேதாந்தத்தில் இருந்தால் நம்மளாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 195 நாட்டோட பேரும் பைபிள் இல்லை, ஆனா இந்தியாவோட பேர் பைபிள்ல இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ரெண்டாவது பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? இயேசுடைய சீடர்கள் எல்லா தேசத்துக்கும் போல, ஆனா இந்தியா மண்ண விரிச்சிருக்காங்க. சென்னை பட்டணத்திற்கு புனித தோமா வந்திருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். சென்ட் தாமஸ் மவுண்ட்டை கிராஸ் பண்ணும்போது என்னைக்காச்சும் நம்ம தோமாவை நினைச்சிருக்கோமா? ஆனா இந்த தோமா இந்திய நாட்டில் வந்து இயேசுவை முதலாவது அறிவித்ததினாலே தான் இன்னைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவம். இந்தியாவிலே கிறிஸ்தவம் என்று சொல்லுகின்ற போது இது ஏதோ ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் கிறிஸ்தவம் போறதுக்கு முன்னாடியே இந்திய நாட்டில் இந்த கிறிஸ்தவம் வந்துவிட்டது. இந்த கிறிஸ்தவத்தை பற்றி நான் சொல்லும்போது கிறிஸ்தவம் என்ன இந்த தேசத்துக்கு செஞ்சது அப்படின்றத பார்க்கும்போது, முதலாவது புராட்டஸ்டன்ட் மிஷனரிஸ் அந்த பர்தலோமியூ ஜீகன் பால் வந்த பிறகுதான் முதல்ல எழுத்து வடிவமே நமக்கு இந்திய தேசத்துக்கு கிடைச்சது. பைபிள் முதலாவது பின்பற்றதே பார்த்தீங்கன்னா 1706 ஜீகன் பால் வந்த பிறகுதான் இந்த சம்பவமே நடைபெற்றது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஜீகன் பாலுக்கு மாத்திரமல்ல, அநேக மிஷனரிகள் இந்த இந்திய நாட்டுக்கு வந்தாங்க. நீங்க இந்த பின்னாடி இருக்கிற படத்துல நீங்க பார்க்கலாம். காளிச்சரண் பானர்ஜி என்கின்றவர் இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக அவர் மிக பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்தவர். அதே போல் ஜீகன் பால் கையாள தெரியும். இவங்க யார் தெரியுங்களா? ஐடா பெடரம்மா கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் தோற்றுவித்தவங்களை. இவங்க இல்லைன்னா இன்றைக்கு மெடிக்கல் மிஷனரி இன்னைக்கு இந்திய நாட்டில் அவ்வளோ வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் சாரண்டக்கர் என்கின்ற ஒரு கல்லூரி உருவாவதற்கு காரணமாக அமைந்தவர்கள். இவங்க பேசிக்காக வந்து பிசிக்கலி சேலஞ்சு, ஆனால் இவங்க தன்னுடைய நகைகளை ஜான் டக்கர் என்ற சகோதரர் கொடுத்துக்கிற விளைவுதான் இன்னைக்கு திருநெல்வேலியில் சாரண்டக்கர் கல்லூரியில் 10 லட்சம் பெண்கள் இன்றைக்கு படித்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறாங்கன்னா அதுக்காக அம்மாவுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. அதுபோல நீங்க சொல்லலாம், இவர் தான் வந்து வில்லியம் கேரி என்கின்ற ஒரு மிஷனரி இந்திய நாட்டுக்கு வந்த பிறகுதான் உடற்கட்டு ஏறுகின்ற பழக்கத்தையே இந்த இந்திய தேசத்துல நிறுத்தினாங்க. அது வரைக்கும் ஒரு சகோதரனுடைய கணவர் இறந்து விட்டால் அந்த தீயிலே அவங்க கொளுத்திருந்த தீயிலே அந்த பெண்ணை தள்ளி விட்டு குன்றவோடு என்ற ஒரு சூழல் தான் இந்திய நாட்டில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றையும் இந்த இந்திய தேசங்களை மாற்றி இருக்கிறார்கள் என்றால், ஒரு மெடிக்கல் மிஷன் வருவதற்கும் ஒரு எஜுகேஷன் மிஷன் வருவதற்கும் நம்முடைய மிஷனரிகள் இந்திய தேசத்திலே பங்களிப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு இந்திய நாட்டை பார்க்கின்ற போது உலகத்தில் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இந்திய தேசம் மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி என்று சொல்லப்படும். பல சமய சூழலை வாழ்கின்ற ஒரு சூழல். இந்து சமயத்து சகோதரர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாம் சமயத்து சகோதரிகள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், புத்திசம், சீக்கிசம், இன்னும் பார்த்தீங்கன்னா ஜெயினிசம், பல்வேறு மக்கள் இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு தேசம் தான் இந்த தேசம். எனவேதான் நாம ஒவ்வொரு ஸ்லைட்லையும் உள்ள உறுதிமொழி என்ன சொல்லுவோம், தமிழில் சொல்லும்போது இந்தியா என் திருநாடு, இந்தியர் அனைவரும் என் உடன் பிறந்தவர்கள். இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். அடுத்து என்னது, ஐ லவ் மை கண்ட்ரி, என் தேசத்தை நான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் ஏதோ வாழ்க்கை ஏதோ போறோம் அப்படின்னு, நான் உண்மையாக என்னுடைய தேசத்தை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே அந்த வகையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அதற்கு பிறகு நம்ம கொடியையும் நாம் ஏற்றி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கொடியை ஏற்றுவதற்கு முன்பதாக நம்ம கொடியை ஏற்றி அந்த கொடியினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போது நாம் கொடியை ஏற்றி அதற்கு